அத்தியாயம் 4. வழக்கம் போல தோளில் மாட்டியிருந்த ஜோல்னா பையை இழுத்து சரி பண்ணிக்கிட்டு மற்ற யாரையும் பார்க்காம அவள் மட்டுமே அங்கே இருக்கிற மாதிரி அவளை பார்த்துக்கிட்டு இருந்தான் ஜெய். மெல்ல திரும்பி ஹாய் ஜெய் அப்படின்னு செயற்கை சிரிப்பை உதிர்த்தா சுஷ்மிதா. அவளோட முகம் மாறுதலை கண்டுகிட்ட விஸ்வா, நாம் இப்படியே கீழே இறங்கிடுவோம், இந்த புது ஸ்டார்ஸை பார்த்து பாராட்ட பலர் காத்திருப்பாங்க அப்படின்னபடி அவளோட கரத்தை கொஞ்சம் அழுந்த பற்றி வழி நடத்திட்டு போனான். கீழே இறங்கினதும் 2 பேருக்கும் அறிமுகப்படுத்துகிற வழக்கத்தை கடைப்பிடிச்சா அவனோட மனைவி. ஓ, நீங்கள் வந்திருக்கீங்களா மிஸ்டர் விஸ்வநாதன்? நான் வேற யாரோன்னு நினச்சேன். உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி அப்படின்னு அவனோட வலது கரத்தை தன்னோட 2 கரங்களாலையும் பிடிச்சு குளிக்கினான் ஜெய். எனக்கும் உங்களை சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி மிஸ்டர் ஜெய் அப்படின்னு விஸ்வாவோட முகத்தில் சிந்தனை படிஞ்சிருந்ததை கண்டா சுஷ்மிதா. நாம் சாப்பிட போகலாமா திடீர்னு கேட்டான் ஜெய். ஓ, போகலாமே. ஆனால் நீங்கள் இன்னும் உங்கள் பரிசை மணமக்களுக்கு கொடுக்கல இல்லையா? கொடுத்துட்டு வந்துடுங்களேன், நம்ம டைனிங் ஹாலுக்கு போகலாம் அப்படின்னா விஸ்வா. நான் தனியாக கொடுக்க என்ன இருக்குது? அதான் சுஷ்மிதா கொடுத்தாச்சே, அவ்வளவுதான். நான் கவிதை பேழை கூட எதுவும் கொண்டு வரலை. அப்புறம் ஒரு நாள் கொடுத்துக்கிறேன். யார்? நம்ம ஜோவி தானே, ஒன்றும் கோபிச்சுக்க மாட்டா அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக சொன்னான் ஜெய். ஆனால் ஒன்று சார், இந்த திருமணத்தில் போடுற மட்டன் பிரியாணி ரொம்ப அருமையாக இருக்கும். நமக்கு தெரிஞ்ச 100 ரூபாய் தான் சமையல், வாங்க அப்படின்னு தொடர்ந்து அவனை வற்புறுத்தி அழைச்சபடி முன்ன நடக்க தொடங்கினான். எவ்வளவோ முயன்றும் முடியாமல் அவளோட முகம் கொஞ்சம் அருவருப்பை உமிழ்ந்துட அதை கண்டுட்ட விஸ்வாவும், நீங்கள் முன்னாடி போய்கிட்டுருங்க, மற்ற நண்பர்களோடு நாங்கள் வர்றோம் அப்படின்னு அவனை அனுப்பி வச்சதும் இவளுக்கு அவ்வளவா ஓப்பா இல்லை. அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் அன்னைக்கே அந்த இடத்துல ஜெய்யை இவங்க பார்க்க நேரிடலை. மணமக்களை அவங்களுக்காகனு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஹோட்டல் சூட்டில் கொண்டு விடுற பொறுப்பு விஸ்வா சுஷ்மிதா கிட்ட விடப்பட்டது. அவங்கள அந்த ஹோட்டலில் கொண்டு விட்டு புறப்பட்டப்போ சுஷ்மிதாவை தனியாக அழைச்ச ஜோவிதா, சுஷ், எனக்கு ஏதாவது டிப்ஸை கொடுக்க விரும்புறியாடி அப்படின்னு அவளோட கேட்டா. அவங்க செட்டில் சுஷ்மிதாவுக்கு மட்டுமே திருமணம் நடந்திருந்தது. என்ன டிப்ஸு? ஆழமாக யோசித்தவளை செல்லமாக தட்டி, சரிதான் விடுடி, ஏதோ சீனியாரிட்டி இருக்கணும்னு நினச்சி கேட்டேன், நானே பார்த்துக்கிறேன், உன் டிப்ஸை கேட்டு நடந்துக்க ஆசைதான், ஆனாலும் அப்படின்னும் போதே 2வது முறையாக அவளை அழைச்ச ஜேடன் அந்த இடத்துக்கே வந்து சேர்ந்தான். என்ன ஜோ, விஸ்வா லேட் ஆகுதுன்றான், விடு உன் தோழிய அப்படின்னு கெஞ்ச தொடங்கினான். சரிடி, ஆல் தி பெஸ்ட், நான் வர்றேன் அப்படின்னு 2 பேருக்கும் பொதுவாக சொல்லிட்டு தப்பிச்சம் பிழைச்சோம்னு விஸ்வாவை நோக்கி ஓடியே போனா சுஷ்மிதா. திரும்பும்போது அவனோட நீண்ட மௌனத்தை கலைச்ச சுஷ்மிதா, மணி 11 ஆயிட்டுதே, அத்தைக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்களா அப்படின்னு கேட்டா. முன்னாடியே அம்மா கிட்ட பேசிட்டேன் அப்படின்னு சுருக்கமாக அவன் பதில் சொன்னான். அவனோட முகம் யோசனையில் ஆழ்ந்திருக்கிறத கண்டவ அன்னைக்கு ஏற்பட்டிருந்த சகஜ நிலை உந்த காரணத்தை அவன்கிட்ட வாய்விட்டு கேட்டா. ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? உன்கிட்ட ஒன்று கேட்கணும். கேளுங்களேன். அந்த ஜெய்யை பற்றி. அவளோட முகம் லேசாக இருண்டதை டிரைவிங்கில் கவனமாக இருந்த அவன் காணலைன்னாலும் அவளோட மௌனம் அவன் நிலையை உணர்த்த, இஷ்டம் இல்லைன்னா கேட்கல அப்படின்னா. அவளுக்கே ஜெய் நடந்துக்கிட்ட விதத்தில் அதிருப்தி உண்டாகி இருக்க இவன் வேற அவனை பற்றி பேசி இன்னும் தன்னோட சாய்ஸில் குற்றம் குறை கண்டுபிடிக்க இடம் கொடுக்கணுமான்னு அவளுக்கு எண்ணம். கேளுங்க அப்படின்னு மொட்டையாக சொன்னான். அது எப்படி உனக்கு அவனை பிடிச்சு போனது? அவனை உனக்கு பிடிச்சு போனதோட காரணம் ஏதாவது ஒன்று இருந்தால் எனக்கு சொல்லேன். அப்படி எதுவும் இருக்கிறதா எனக்கு தெரியலையே. என்ன கேட்குறீங்கன்னு எனக்கு புரியலை. அதாவது உனக்கும் அவருக்கும் எந்த பொருத்தமும் இல்லாதப்போ அவனை முடிக்க விடாம, என்ன பொருத்தம் அப்படின்னு இடையிட்டு கேட்டா. யாரையும் பாடி ஷேம் செய்யக்கூடாது தான், ஆனால் பொருத்தம் பார்க்கத்தானே தோணும். அவனோட ஒடிசலான தேகமும் இரத்த பசையே இல்லாதது மாதிரி வெளிர் நிறமும் சோபை இழந்து திரியிற கண்களும் ப்ரௌன் நிறத்தில் காய்ஞ்சு பறந்துக்கிட்டு இருக்கிற தலைமுடியும். ஒருவேளை உனக்கு இதெல்லாம் எப்படி தெரியுதோ, எனக்கு அவன் ஒரு ஆரோக்கியம் நிறைஞ்சவனா தெரியலை அப்படின்னு தன் கருத்தை தெரிவித்தவனை 6000 நோக்கோட பார்த்தா. அப்பப்போ எதிரிட்ட வாகனங்கள் உமிழ்ந்த ஒளியில் மின்னி மின்னி மறையிற மின்மணி மாதிரி ஒளிர்ந்த அவனோட பற்களும் கண்களும் இவளுக்குள்ள ஒப்பிட்ட தொடங்கினது. நிமிர்ந்து அமர்ந்திருந்த தோரணையில் தெரிஞ்ச கம்பீரமும் ஏனோ தானோன்னு தள்ளப்படாம சீரா இடதுபுறமாக ஒதுக்கி வாரப்பட்டிருந்த கருகரு தலைமுடியும் பக்கவாட்டு தோற்றத்திலேயே கற்சிலையே நினைவுபடுத்துகிற அவனோட உருவமும் அவளுக்குள்ள அவன் மேலே உருவாக்கின ஒப்பீட்டை நிறைவு செஞ்சு நிரப்பினது.
நிச்சயமா இவன் பல பெண்களாலேயும் விரும்பப்படுற ஒரு உதாரண புருஷன்றதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை. உன்னை நீ கண்ணாடியில் பார்த்துருப்ப, நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அளவான உன்னோட உயரமும் அதிக வெள்ளையும் இல்லாமல் மாநிறம்னும் இல்லாமல் ஒரு விதமான மஞ்சள் கலந்த சிவப்பு நிறமும் கருவிழிகளும் அடர்ந்து பறந்து கிடக்கிற ஆரோக்கியமான கூந்தலும் ஆகச்சிறந்த ஆரோக்கியமானவளா நீ இருக்கிற. அவ்வளவு ஏன், என்னுடைய பெண் தோழிகள் கூட உன் அழகை கண்டு வியந்து என்கிட்ட டிப்ஸு கேட்டு சொல்ல சொன்னாங்க தெரியுமா அப்படின்னு கொஞ்சம் நிறுத்தினவனை பார்த்துக்கிட்டே இருந்தா அவனோட மனைவி. தன்னை பற்றி ஒருத்தரும், ஏன் தான் காதலிக்கிறதா நினச்சிக்கிட்டு இருக்கிற ஜெய் கூட இவ்வளவு தூரத்துக்கு ரசித்து பேசினதில்லையே. அவனுக்கு இதுக்கெல்லாம் ஏது நேரம்? அப்பப்போ ஏதாவது கவிதைன்னு பக்கம் பக்கமாக சொல்லுவான். அதுவும் அவன் எழுதினதா இல்லை யாராவது எழுதி கொடுத்ததான்னு தெரியாது. தன் கண்ணை பார்த்து கூட கோர்வையாக 2 வார்த்தை சொல்ல தடுமாறுவான். ஆனால் தன்னை இவன் இந்த அளவுக்கு வர்ணிக்கிறான்னா ஒருவேளை ஜோடி பொருத்தம் இருக்கான்னு ஆராயறதுக்காக அப்படி யோசிச்சு தெரிஞ்சுக்க அளவிட்டிருப்பானோ? இல்லை, இவன் சொல்கிறத அப்படியே ஏற்றுக்கணுன்றதும் இல்லையே. ஜெய்யோ விஜய்யோ அதை தான் முடிவு செய்யணும். ஆடு மாடை பிடிக்கிற மாதிரி வீட்டுக்கு வந்து பெண் பார்த்து திருமணம் செஞ்சதை என்னால் மன்னிக்கவே முடியாது. ஒரு காதல் பேச்சு உண்டா? எனக்கு இது பிடிக்கும் உனக்கு எது பிடிக்கும்ன்ற புரிதல் பேச்சு தான் உண்டா? என் மனதை, ஒரு பெண்ணோட மனதை புரிஞ்சுக்க தெரியாத இவனுக்கு உருவ பொருத்த மட்டும் பெருசாக தோணுதோ? ஆனால் ஜெய் என் மனசை புரிஞ்சு நடந்துக்க தெரிஞ்சவர். மெல்லிய குரல்ல சொன்னவ அவனோட பார்வை சாலையிலிருந்து இவ பக்கம் திரும்புறத அறிஞ்சு தன் பார்வையை பக்க கண்ணாடி வழியா ஓடி மறைஞ்ச இருட்டோட கருமையில பதிச்சா. இது வரைக்கும் அவன் மேல பரிதாபம் மட்டுமே கொண்டிருந்த விஸ்வாவுக்கு இப்போ கோபம் வந்தது. மனசை புரிஞ்சுக்கிறவனா? எதை கொண்டு இந்த தப்பு கணக்க போடுறா? சரியான முட்டாளா இருக்கிறாளே. அவ வர்ற வரைக்கும் தன் பசிய கூட தள்ளி போட விரும்பாதவன் இவன் மனசுல எதை புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறானோ? திடீர்னு தோன்றின உணர்ச்சி வேகத்துல காரோட ஸ்பீடா எகிற விட்டான் விஸ்வா. அவன் வேகத்தோட காரணம் தெரிஞ்சாலும் வாளாவிருந்தா சுஷ்மிதா. ஹாப்பி பர்த்டே, விஷ் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. விஸ்வாவோட குரல்ல வந்து விழுந்த வாழ்த்துக்களை தன் புன்னகையால் ஏற்றுக்கிட்டதோட மட்டும் இல்லாமல் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு தன்னோட இனிய நன்றியை குரல்லையும் வெளிப்படுத்தின சுஷ்மிதா ஆச்சரியத்தோடு அவனை பார்த்து கேட்டா, உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆஹா, உன் ஜாதகமே என்கிட்ட இருக்கும்போது ஒரு பிறந்த நாள் தெரியாதா? ஓ ஆமாம், ஓ தான். அது இருக்கட்டும், இன்னைக்கு என்ன பிளான்? ஆஃபீஸ் போகிறதுக்கு தயாராகி நின்றுக்கிட்டு இருந்த விஸ்வா தன் சட்டையோட கைப்பகுதியை அழகாக மடித்து விட்டுக்கிட்டு அப்போதான் எழுந்து படுக்கை மேலே அமர்ந்திருந்தவகிட்ட கேட்டான். பிளான் என்ன பிளான் இருக்கும்? மூக்க சுருக்கி யோசிச்சா. வழக்கம் போல் நண்பர்களோட அவுட்டிங், எங்கேயாவது ரெசார்ட் இல்லைன்னா பிக்னிக் ஸ்பாட் போவோம். அம்மா பாயசம் செய்வாங்க, வேறு அவ்வளவுதான் அப்படின்னு முடிச்சா. இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமாக கிளம்பிட்டீங்க போலவே, ஆஃபீஸா இல்லை ஏதாவது மீட்டிங்கா அப்படின்னு கேட்டா. மீட்டிங் தான் அப்படின்னு அவன் குரலில் மெல்லிய சலிப்பு தெரியவே. ஏன், மீட்டிங் ஏதாவது பிடிக்காதவங்களோடா? அட, எப்படி தெரியும்? அதான் முகமே சொல்லுதே. இந்த பார்ட்டி ஒரு பெண், என்னவோ இந்த உலகமே அவளை கேட்டு தான் சுத்தோன்ற மாதிரி அவளுக்குள்ள ஒரு எண்ணம். திமிராக நடந்துக்கிட்டாலும் பரவாயில்ல, ஓவர் கான்ஃபிடென்ட். அவன் குரல் கொஞ்சம் உயர்ந்திருந்தது. ஓ, அப்படின்னா அங்கிளை டீல் பண்ண சொல்கிறது தானே? அப்பாவுக்கும் பிடிக்காது, ஆனால் அவன் மூலமாக வர்ற பிஸ்னஸ் நல்ல லாபகரமாக இருக்கும்ன்றதால கொஞ்சம் பொறுத்து போக சொல்வார். பெரியவர்னா கொஞ்சம் இறங்கி பேசணுன்றதுனால என்கிட்ட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பேசுவா. உங்களோட வேணும்னா நான் வரட்டுமா? சட்டுன்னு தன் வாயிலிருந்து வார்த்தைகள் உதிர்ந்ததுக்கப்புறம்தான் அதை புரிஞ்சுக்கிட்டவ தன் நுனி நாக்க கடிச்சுக்கிட்டா. கொஞ்சம் புருவத்தை சுருக்கி யோசித்தவன், ஓ வரலாமே, ஆனால் ஏன் புரியாமல் கேட்டான். இல்லை, எப்படியும் சாயந்தர நேரத்தில் தான் நான் வெளியில் போய் ஆகணும். அப்பாவும் இன்னைக்கு உங்களோட எங்கேயாவது போயிட்டு வர சொல்லி ஆஃபீஸ்க்கு வர வேண்டாம்னுட்டார். அதனால இங்கே போர் அடித்து கிடக்கிறத விட உங்களோட பிஸ்னஸை கவனிக்கலாமேன்னு தான் அப்படின்னபடி அவனை பார்த்தான். ஓஹோ, அங்கிளுக்கும் கணக்கு காட்டணும், உன் போர் டைமையும் பாஸ் பண்ணணும், என் வியாபாரத்தை ஊறுகாயாக்குற, சரிதான் புறப்படு அப்படின்னு மலர்ந்த முகத்தோடு அவன் சொன்னதும் படுக்கையிலேருந்து துள்ளி எழுந்த சுஷ்மிதா குளியல் அறையை நோக்கி ஓடினான். அவங்க 2 பேரும் கீழே இறங்கி வரும்போது அவள் மாமியாரோட மேற்பார்வையில் சுட சுட பால் பாயசமும் குலோப் ஜாமுனும் பாதாம் அல்வாவும் தயாராகி
டைனிங் டேபிள் மேலே காத்திருந்தது. எல்லாமே இவளோட ஃபேவரட் ஐட்டங்கள். ஆச்சரியம் கலந்த ஆனந்தத்தோட நெருங்கினவளை வாழ்த்தினாங்க மாமியார். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் செல்லம். ஓ தேங்க்யூ ஆண்டி, தேங்க்யூ வெரி மச் அப்படின்னபடி அவங்கள நெருங்கி ஆசிர்வாதத்துக்காக பணிஞ்சா. அவளை இழுத்து தன் மார்போடு அணைச்சி உச்சந்தலையில் தன் அன்பு முத்தத்தை பதிச்சாங்க மாமியார். ஆஹா, இதை எங்கே போய் சொல்கிறது? இப்படி ஒரு மாமியார் மருமகள் இருந்துட்டா ஓஹோன்னு ஓடிக்கிட்டு இருக்கிற தமிழ் சீரியல்கள் ஒன்று கூட வசூல் இல்லாமல் போயிடுமே அப்படின்னு சோக கீதம் வாசித்த மகனை செல்லமாக முதுகில் தட்டின அவனோட தாயார், போடா அரட்டை, நல்ல மாமியாராக நடந்துக்கிட்டா நல்ல மருமகள், நல்ல மருமகளாக நடந்துக்கிட்டா நல்ல மாமியார். இந்த உறவில் குழப்பம் விளைவிக்கிறது இடையில வர்ற உன்ன மாதிரியான பொறாமை பிடிச்சவங்க தான். அதனால எங்கள் 2 பேருக்கும் இடையில நீ மூக்க நுழைக்காத அப்படின்னு செல்லமாக மிரட்டினாங்க. தொடர்ந்து, அது இருக்கட்டும், உன் மனைவிக்கு பிறந்தநாள் பரிசாக என்ன கொடுத்த அப்படின்னு கண்களை இடுக்கி அவனை கூர்ந்து பார்த்து கேட்டாங்க. அம்மா அம்மா ப்ளீஸ்மா, என்ன காலம் வாரி விடாதீங்க. இன்னைக்குள்ள, அதாவது இன்னைக்கு முழுக்கவுமே பிறந்த நாள் தானே, இன்னைக்குள்ள கொடுத்துட்றேன் அப்படின்னு போய் சமாதானம் சொன்னான். சேச்சா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அத்தை, பரவாயில்ல சங்கோஜத்தோட இடையில புகுந்தா மருமகள். அது என்னம்மா பரவாயில்ல, திருமணத்துக்கு அப்புறம் வர்ற முதல் பிறந்த நாள் காலத்துக்கு நினைவு வச்சுக்கிற அளவுக்கு இருக்க வேண்டாமா அப்படின்னு மகனை இழுத்து விட்டாங்க. அப்போ அங்கே வந்து மாமனார் விவரம் அறிஞ்சு மருமகளுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொன்னார். சீக்கிரமாக அவங்கள உண்டுட்டு புறப்பட சொன்னதை தொடர்ந்து 2 பேரும் புறப்பட்டாங்க. அன்னைய மீட்டிங் வெற்றிகரமாக முடிவடைஞ்சு திரும்ப வீட்டுக்கு திரும்புறதா நினச்சிட்டு இருந்தவ கார் வேற மார்க்கத்தில் போகிறது அறிஞ்சு யோசனையோட பார்த்தா. புன்னகையோட அவளை பார்த்து, இன்னைய லஞ்ச் உனக்கு பிடிச்ச பார்பிக்யூ நேஷனில் அப்படின்னதோடு நிறுத்திக்கிட்டான். ஆனால் அங்கே போனதும் தான் தெரிஞ்சது அவளோட நண்பர்களோட அவனுடைய நண்பர்களும் கூடவே 2 பேரோட பெற்றோர்களும் அங்கே கூடியிருந்தது. முகம் விகசிக்க நெகிழ்வோடு அவனை பார்த்தவளை நெருங்கிய நண்பர் பட்டாலும் அவங்க 2 பேரையும் அப்படியே உள்ளே தள்ளிட்டு போக பர்த்டே பாடல் ஒலியோட அவள் வெட்ட கேக்கும் கொண்டு வரப்பட்டது. மதிய உணவு முடிஞ்சு பெரியவங்க கிளம்பிட நண்பர்களோட ஸ்னோ கிங்டம் போயிட்டு அப்படியே தியேட்டருக்கு போனாங்க. இரவு டின்னரும் நண்பர்களோடு முடிச்சுக்கிட்டு இரவு வீடு திரும்பினாங்க.